இது பாருங்கள், இதோட ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேன். அப்போ வந்து என்ன பண்ணணும், ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹரிசாண்டல் பிளேன் எங்கே கொடுத்துருந்தாங்க, கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க, XY லைனுக்கு கீழே தான் வரையணும்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இந்த பொசிஷனில் எப்படி வரைகிறது, ஒன் ஆஃப் த ட்ரையாங்குலர், இது ஒன் ஆஃப் த எட்ஜ், இது பாருங்கள், ஒன் ஆஃப் த எட்ஜ் இஸ் ஆன் HP அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துப்பாங்க. ஆனால் எட்ஜ் இஸ் ஆன் HPனா இப்படி தான் வந்தாகணும், வேறு வழியில். சார் இப்படி இருக்கலாமாங்க சார், எட்ஜ் இஸ் ஆன் HP? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது இன்க்ளைன் டு இது, அதே வந்து இந்த ஆக்சிஸ் வந்து parallel to the vertical plane கொடுத்துருக்கு. ஒரே காரணத்தினால இந்த ஒரு எட்ஜின்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாவே, எட்ஜ் இஸ் ஆன் HPன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களாவே, கண்டிப்பாக இது வந்து ஒரு எட்ஜ் வந்து இது மாதிரி இருந்து தான் ஆகணும். அது இந்த பக்கமும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் எட்ஜ் வந்து ஆன் HPன்னு கொடுத்துருக்காங்க, இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் வெர்டிகலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதான் பாருங்கள், இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் இது எவ்வளோ டில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா, ட்ரையாங்குலர் ஃபேஸ் இங்கேருந்து பார்க்குறப்ப ஒரு கோடாக தான் தெரியும். இங்கேருந்து இதுதான் ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்குது இந்த இடத்துல, கூடாது தெரியும். அதை பார்த்திங்கன்னா வெர்டிகலாக வச்சு நான் போட்டுடலாம். இப்போ வந்து நான் சொல்கிறேன், எல்லா பவுண்ட்ரியும் வந்து மேலேருந்து பார்க்குறப்ப எல்லா பவுண்ட்ரியும் வந்து பவுண்ட்ரி பூரா வந்து விசிபிள். ஓகேங்க சார், விசிபிள் லைனில் போட்டேன். மற்றதெல்லாம் பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன தெரியுதுன்னு சொல்லி பாருங்கள், அதெல்லாம் மட்டும் கனெக்ட் பண்ணிடுங்க. இங்கிருந்து பார்க்குறப்ப இந்த OF, OE அதெல்லாம் பாருங்கள், OE, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா OB, OA, இதுதான் இங்கேருந்து பார்த்தா தெரியும். அதான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி இது பென்டகன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது பென்டகன் இப்படி மேலே இருக்கும். அது பார்த்திங்கன்னா என்னென்ன எட்ஜெலாம் தெரியும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் தெரியாது, ஆனால் இது கூட வந்து கோயின்சைட் ஆகிரும். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே தெரியும், இது ஈஸியாக வரைஞ்சிடலாம். அதான் ரூல் தெரியும் உங்களுக்கு. அது வந்து இன்விசிபிள் லைன் வந்தால் தான் அந்த ரூல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.